ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஒரு அடை செய்யலாங்களா. பாசிப்பருப்பு 1 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சை பயிறு பட்டாணி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சுத்தண்ணில் கூட ஊற வச்சு வச்சுருங்க. காலையில் ஊறிச்சு நைட் செய்கிறீங்கன்னா இதுமாதிரி காலையில் ஊற போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு சாயங்காலம் அரைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் பாசிப்பருப்பும் பட்டாணியும். இப்போது அது கூட பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். பட்டாணி, பச்சை பயிறு, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மீல் மேக்கர் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது வெங்காயம் நான் வதக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் வதக்குறது, இப்போ கொஞ்சம் பெருங்காயம், சீரகம். நீங்கள் அதிலே அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், இல்லை இப்படி கூட போட்டுக்கலாம். சீரகத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் தோசை மாப்பதற்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் 2 பக்கம் ஊற்றி 2 பக்கம் மூடி போட்டு திருப்பி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு அடை ரெடி ஆகிடும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. ஆம்லெட் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பறிச்சு கூட நீங்கள் எந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிடணும், ரொம்ப அருமையாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இது சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.